மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீட் 2026 ரிசல்ட் நம்மளுக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு பாஸ் மார்க் அதிகமாக இருக்குது, ரிசல்ட் என்ன நடக்கும், எல்லாமே ஒரு பதட்டமாக இருப்பீங்க மெயினாக கட் ஆஃப் விஷயத்தில். ஸோ அதை பற்றி நம்ம டீப் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் ரேங்க் அண்ட் கட் ஆஃப் மார்க் என்ன ரேஞ்ச் வந்திருக்கு, இந்த வருஷம் என்ன வந்திருக்குன்றதை பற்றி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் டாப்பர்ஸ் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்லேயும் சரி, அதை தாண்டி வந்து ஒரு டேட்டா அவங்களே கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க, என்டிஏ கொடுத்துருக்காங்க. என்னன்றது தெளிவாக பாருங்கள். ஸோ இதை நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர் ஃபார் நீட் யூஜி ஓவர் இயர்ஸ் 19லேருந்து 26 வரைக்கும் அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய கேட்டகிரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபைடு அண்ட் அப்பியர்டு, ரிஜிஸ்டர்டு, அப்பியர்டு, குவாலிஃபைடு 2025 2026 கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மெயினாக இவங்க கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டகிரி இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஸ்டேட் வைஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரிஜிஸ்டர்ட், அப்பியர்டு அண்ட் குவாலிஃபைடு. அதை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர் குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அதை தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி வந்து எவ்ரி இயர் இப்போ பாருங்கள், இதனுடைய அப்பியர்ட், குவாலிஃபைட், ரிஜிஸ்டர்ட் எல்லாமே குறைஞ்சிருக்கு ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது. இதை தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். இதோட அடுத்த இம்பார்ட்டன்ட் டேட்டா இதில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் மெயினாக அவங்க லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பராக மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன டாப்பர்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்காங்கன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க, அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு மெயின் கன்ஃபியூஷன்ஸ் வந்து இந்த மெயினாக நான் கொடுக்குற இந்த ஒரு கம்பேரிசன் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ மெயினாக இதுதான், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வித்தின் த கிவன் மார்க்ஸ் ரேஞ்ச் ஆர் எஸ் ஃபாலோஸ். தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன மார்க்ஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 701லேருந்து 720. இப்போ எவ்வளோ கேண்டிடேட்ஸ், 19. இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இயர் பாருங்களேன், 651 to 700, 1371. ஸோ நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ என்ன சார் இவ்வளோ ஸ்டூடெண்ட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ரேஞ்ச் வந்து மார்க் குறைய அங்கே அதிகமாகும், எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இங்கே பாருங்கள், நீட் ரேங்க் பாருங்கள். ஸோ இது வந்து மார்க், ஓகேங்களா? மார்க் ரேஞ்சு எவ்வளோ கேண்டிடேட்டு, ரேங்க் விசஸ் மார்க், இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் 50,000 அந்த 535 வரைக்கும் நம்ம 50,000 வரைக்கும் போயிருக்கு அந்த ரேங்க். அப்போ ப்ரீவியஸ் இயர் என்ன இருந்திருக்கும்? ஸோ அதை நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா மெயினாக நான் வந்து உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் வீடியோ போகிறதுக்காக தான் இது நான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 அண்ட் 2026 ரிசல்ட் கம்பேரிசன், மெயினாக வந்து மார்க் விசஸ் ரேங்க். இப்போ பாருங்களேன், ஸோ இதில் வந்து நம்மளுக்கான ஹையஸ்ட் ஸ்கோர் 2025ல் ஹையஸ்ட் ஸ்கோர் 686, 2026 25ல் 686, 26ல் 715. இப்போ பாருங்கள், இதில் 700+ யாரும் எடுக்கல, இங்கே 700+ வந்து 19 ஸ்டூடெண்ட் ஓவரால் இந்தியா. ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு 2025 பாருங்கள், இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 144 to 200 அந்த ரேஞ்ச் மார்க்கு எத்தனை கேண்டிடேட்ஸ். இப்போ கீழே இருந்து பாருங்கள், நம்மளுக்கு இது தெரியும், 651லேருந்து 686 73 கேண்டிடேட்ஸ். ஸோ அப்போ 601 650 1259. அடுத்து பாருங்கள் 551 to 600 10,658. இந்த மாதிரி ரேஞ்ச் போகுது. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வாங்க 2026ல் பாருங்கள், இது எல்லாமே கவர்மெண்ட் அஃபிஷியல் டேட்டா, இதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போது 701லேருந்து 720க்குள்ளே 19 மெம்பர்ஸ், இது வந்து இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ அப் டு 200 வரைக்கும் அவங்க ஒரு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் 651லேருந்து 700 வரைக்கும் 1371 கேண்டிடேட். அப்போ 601லேருந்து 650லேருந்து 8425 கேண்டிடேட். இதில் நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ இதில் கம்பேர் பண்ணும்போது ஸோ மெயின் வந்து இதுதான் கம்பேரிசன் பாருங்கள். இந்த ரேங்க்கு ஸோ கிளியராக பாருங்களேன், 50,000 அந்த 502. இப்போ நீட்டட் 2025ல் 502 மார்க் எடுத்தவங்க அந்த 50,000 இருக்காங்கன்னா இப்போ 535 எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ எடுத்திருக்காங்க, இப்போ அவங்க கொடுத்த டேட்டாவில். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 33 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அப்போ 1 lakh கேண்டிடேட்னா அப்போ 464 கிடைச்சது 493 கிடைக்குமா? அப்படி கிடையாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் 29 மார்க் உங்களுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இதில் தமிழ்நாடு எத்தனை கேண்டிடேட்டு, தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு என்ன மாறும் என்னன்றது நமக்கு தெரியாது, ஓகேங்களா? அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி தமிழ்நாடு குவாலிஃபைட் கேண்டிடேட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் வந்து இதை தமிழ்நாட்டுக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா
கண்டிப்பாக அஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட் வரணும். கட் ஆஃப் மார்க் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 30 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அது கேட்டகரி வைஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்ராக்சிமேட்டாக 29 30 to 35 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்போது உங்களுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. மெயினாக வந்து நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா 2025க்கும் 2026 அப்ராக்சிமேட்டாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா 500க்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 மார்க்குக்கு உங்களுக்கு அந்த 50,000 ரேங்க்குள்ளே இருந்தால் ஒரு 535க்குள்ளே அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு ரேங்க் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஜூலை 23 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ். அதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ப்ராப்பரான உங்களுடைய ரேங்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா அவங்க ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸாக்டான கட் ஆஃப் சொல்லலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃபோட இப்போ லாஸ்ட் டைம் நீங்கள் 506 அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பிசிக். இந்த முறை எவ்வளோ சார் இருக்கலாம்? கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு ஒரு 535 அல்லது 530 இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 25 to 30 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இங்கே ரேங்கை பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பாருங்கள். இங்கே 701 719 அப்போ 600 650 8425 8425 இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அதே 601 650 1259 கேண்டிடேட்ஸ். அப்போ இதில் ஸ்டேட் வைஸ் மாறுது இல்லை, ஏன்னா அவங்க கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டேட் வைஸ் மாறுது, நம்ம தமிழ்நாடு மாறுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருப்பீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணிடலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு ரேங்க் வந்து தமிழ்நாடு எத்தனை ஸ்டூடெண்ட்னு தெரியாது. அது தெரிஞ்சால் தான் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறோமே தவிர இந்த இயர் நம்ம கம்பேர் பண்ணல. இந்த இயர் வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கோம். நம்ம போன ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அனலைஸில் என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் என்ன சொல்லியிருக்கோம்னா போன வருஷத்தை விட உங்களுக்கு ஒரு 20 to 30 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே ரேஞ்ச் தான் வர வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நம்ம பயப்பட வேண்டிய இடம் என்னன்னு கேட்டால் எல்லாருமே பாஸ் மார்க் சார் 177 வந்துருச்சு சார் 213 யூஆர், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது நம்ம ஓவரால் கொஷின் பேப்பர் பயாலஜி ஈஸியாக இருந்ததுனால அந்த ரேங்க் அந்த ஒரு நார்மலைசேஷன் வந்திருக்கு. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஜூலை 23 வரைக்கும் அப்ளிகேஷன் கூட டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி பொறுமையாக அப்ளிகேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி அஃபிஷியல் சைட்டில் இதை உட்காந்து நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஆகட்டும், இந்த கீ பாயிண்ட்ஸ் இந்த ஓவர் இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அந்த ஒரு இதில் எல்லாரும் பயப்படுற இடம்னா சார் இப்போ அந்த 7.5 அடுத்து அதுவும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு 30 to 40 மார்க்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்கிற விஷயங்கள் அதுதான். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்த நம்மளுடைய ரிசல்ட் அனலைஸ் பண்ணுறதுல மெயினான விஷயம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது இந்த ரேங்க் விசஸ் மார்க். ப்ரீவியஸ் இயர் அந்த கவர்மெண்ட்டே என்டிஏ கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதை கிளியராக நீங்கள் எல்லா கேட்டகரி வைஸும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். சேஃப் ஸ்கோர் அப்படின்னும்போது அதுதான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தெரியும், அதை விட ஒரு 30 to 40 மார்க்ஸ் நீங்கள் சேஃபாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இது எவ்ரி கேட்டகரி. லாஸ்ட் இயர் எந்த கேட்டகரி முடிஞ்சிருக்கோ அதை விட நம்ம எவ்ரி கேட்டகரி சொல்லலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கிளியராக உங்களுக்கு கொடுக்குறேன். அதை தாண்டி வந்து நம்மளுடைய திருவேல் அகாடமியில் நீட் 2026 ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அந்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.